பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எந்த இடத்திலும் மலரும் மரம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு பணிகளை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உணவு, உடை, இருப்பிடம் என்பதுதான் ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்பார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை உணவு, உடை, இருப்பிடம், கல்வி என்பதுதான் தமிழர்களுக்கான அடிப்படை தேவை என்று உணர்ந்த இயக்கம். அத்தகைய திராவிட இயக்கத்தின் வழிவந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே ஆண்டில் மாணவ செல்வங்களுக்காக பல நல்ல புதிய திட்டங்களை வகுத்துள்ளார். படிப்பு 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 என்று மட்டுமே மாணவ செல்வங்கள் கவனம் செலுத்த வேண்டும், உங்களின் அடிப்படை தேவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொன்ன அன்பு தலைமை ஆசிரியர் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த ஓராண்டில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து பள்ளிகளை பார்வையிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் சென்றுவிட வேண்டும் என்பது எனது பேராசை என்கிறார் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், திருச்சி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர், திருவெரும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என அனைத்து பொறுப்புகளிலும் தனது அழுத்தமான தடத்தை பதித்து வருகிறார் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலோடு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் 100வது நாள் மற்றும் 200வது நாள் பணிகளையும் இதற்கு முன்னர் தொகுத்திருந்தோம். அதற்கான காணொளிகளையும் கீழே இணைத்துள்ளோம். தற்போது 201வது நாள் முதல் மாண்புமிகு அமைச்சரின் தொடர் மக்கள் பணிகளையும் கழக பணிகளையும் பார்வையிடுகிறோம். நவம்பர் 24 201வது நாள் தனது திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட காட்டூர் பகுதி அரியமங்கலம் 28வது வார்டில் வசிக்கும் குடும்பத்தின் வீடு மழையால் சேதமடைந்தது. அதனை பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி நிதி உதவியும் வழங்கினார். திருச்சி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது திருவெரும்பூர் தொகுதி திருநெடுங்குளம் பகுதியில் வயல்வெளிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதை அறிந்து விவசாய பெருமக்களை சந்திக்க சென்றார். வெள்ள நீரை உடனே வெளியேற்றி விவசாய பெருமக்களின் சிக்கலை போக்குமாறு உயர் அலுவலர்களுக்கு உடனே உத்தரவிட்டார். வெள்ள நீர் உடனே வெளியேற்றப்பட்டு விவசாயத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருவெரும்பூர் தொகுதி நவல்பட்டு காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் திரு எஸ் பூமிநாதன் திருடர்களால் வெற்றி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடிக்கான காசோலையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நவம்பர் 24 அன்று வழங்கினார்கள். திருவெரும்பூர் தொகுதி பூலாங்குடி நரிக்குறவர் இன மக்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் மீது எப்போதும் அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அவர்களின் கோரிக்கையினை ஏற்று அப்பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடையினையும் பயணியர் நிழற்குடையினையும் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நவம்பர் 25 பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவரின் வழிகாட்டுதல் படி மாணவ செல்வங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பணிமனை துவக்கப்பட்டது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விழாவினை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 600க்கும் மேற்பட்ட உயர்கல்வி அலுவலர்களும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொண்டார்கள். மாணவ செல்வங்கள் பாலியல் புகார்கள் அளித்தால் அதை எப்படி கையாள்வது என்பது குறித்த பயிற்சி தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலம் அளிக்கப்பட்டது. நவம்பர் 26 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாணவ17 நலனுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டார். தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் மாணவர் உதவி எண் 144417 குறித்த விழிப்புணர்வு செய்தி வரும் கல்வியாண்டிலிருந்து அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என அறிவித்தார். அரசு காட்டும் அதே அக்கறையை ஆசிரிய பெருமக்களும் பெற்றோர்களும் வெளிப்படுத்த வேண்டும் எனவும், மாணவ செல்வங்களே, உங்களை அன்போடும் பாதுகாப்போடும் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது என்று மாணவ செல்வங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமான வார்த்தைகள் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. நவம்பர் 27 கழக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோபாலபுரம், பெரம்பூர், நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சென்னை மாவட்ட கழக தோழர்களால் மக்கள் நலத்திட்ட பணிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அந்நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்.
அன்றைய நாளில்தான் முதல் ஆளாக வெளிப்படையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பணி தமிழ்நாடு முழுவதற்கும் தேவைப்படுகிறது. அவருக்கு விரைவில் அமைச்சர் பதவி அளிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இது அன்றைய நாள் தலைப்பு செய்திகளாகியது. தொடர்ந்து பல திமுக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் நம்பிக்கையை வழிமொழிந்தார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக சர் பிட்டி தியாகராயர் கலையரங்கத்தில் 440 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும், சேப்பாக்கம் கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனையில் அன்று பிறந்த 11 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தும் கழக இளைஞரணி செயலாளர் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். நவம்பர் 28 தனது சொந்த தொகுதி பணிகளை கவனிப்பதற்காக திருச்சி விரைந்தார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் இளையோருக்கான திருச்சி மாவட்ட தடகள போட்டிகள் 2021 நிகழ்வினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கழக இளைஞரணி செயலாளர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மன்னார்புரம் பார்வையிழந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருச்சி மாவட்ட இளைஞரணி சார்பாக இந்நிகழ்வு நடைபெற்றது. அன்பில் அறக்கட்டளை சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம், அந்தோணியார் முதியோர் இல்ல முதியோர்களுக்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுகள் கழக இளைஞரணி செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக 11 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் வாகனத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் கழக பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தஞ்சாவூர் மாவட்ட பணிகளில் பங்கெடுப்பதற்காக அம்மாவட்டத்திற்கு விரைந்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு 95 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். எட்டிப்பாளையம், கரம்பை, காட்டுக்கோட்டை, மேலப்பூந்துருத்தி பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டு விவசாய பெருமக்களுக்கு ஆறுதல் கூறி உரிய நிவாரணம் கிடைக்க அரசு வழிவகை செய்யும் என்று உறுதியளித்தார். விரைவில் இப்பகுதிகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரவுள்ளதாகவும் உறுதியளித்தார். திருச்சி மாவட்ட பணிகளுக்காக மீண்டும் தனது தொகுதிக்கு விரைந்து கழக இளைஞரணி செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட மருத்துவர் அணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். நவல்பட்டு பகுதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று அப்பகுதியில் சூழ்ந்துள்ள மழைநீரை பார்வையிட்டு உடனே வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் வரும் காலங்களில் இதுபோன்று ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அம்மக்களிடம் உறுதியளித்தார். தனது திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மணப்பாறை தொகுதியில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நிகழ்வை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கழக இளைஞரணி செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு மணப்பாறை, தொட்டியப்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட விழாவிலும் கலந்து கொண்டார். துவரங்குறிச்சி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இளைஞரணி செயலாளர் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தனது ஆருயிர் நண்பர் பெயரான உதயநிதி என குழந்தைக்கு பெயர் சூட்டினார். தமிழக பண்பாட்டுக் கழகம் சார்பில் 25வது ஆண்டாக ஒருங்கிணைத்த ராஜகலைஞன் விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு திரு திண்டுக்கல் ஐ லியோனி, திரு போஸ் வெங்கட், பாடகர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, ஸ்ரீ துர்கா கௌதம் ஆகியோர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். கழக இளைஞரணி செயலாளர் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி ஈபி சாலை பகுதியில் உள்ள நகர்ப்புற வீடற்றோருக்கான தங்கும் இல்லத்தில் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி சார்பில் இந்நிகழ்வு நடைபெற்றது. துரைசாமிபுரம் நிழற்குடை இளைஞர்கள் நற்பணி சங்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு முதல் பயனாளிக்கு 3 சக்கர வாகனத்தை வழங்கி சிறப்புரையாற்றினார். நவம்பர் 18ஆம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் திருச்சி, தஞ்சாவூர், திருச்சி என பயணித்து கிட்டத்தட்ட 18 நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். நவம்பர் 29 கொட்டப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மக்களை சந்தித்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்வில் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். நவம்பர் 30 தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பயணித்து அரசு துறைகள் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அம்மாப்பேட்டை கீழக்கோவில் பந்து அண்ணாமலையார் மகாலில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 510 பயனாளிகளுக்கும், பாபநாசம் ஸ்ரீ துர்கா மகாலில் 449 பயனாளிகளுக்கும், கும்பகோணம் மூர்த்தி கலையரங்கத்தில் 575 பயனாளிகளுக்கும், திருப்பனந்தாள் பகுதியில் 1028 பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு அடையாளர் அட்டை பெறுவதற்காக திருநங்கை யாழினி அவர்கள் விண்ணப்பித்திருந்தார். யாழினி அவர்களுக்கு அரசின் அடையாள அட்டையினையும் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருநங்கைக்கான முதல் அரசு அடையாள அட்டை பெற்றதற்காக தனது மகிழ்ச்சியினையும் மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்களுக்கு தனது நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டார் யாழினி. திருவிடைமருதூர் பருத்திக்குடி பகுதியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை துவக்கி வைத்தார். பருத்திக்குடி ஊராட்சி
ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வகுப்புகளை துவக்கி வைத்தார். 23 மாணவர்களுக்கு தன்னார்வலர் செல்வி காவியா கற்பித்தல் பணியை மேற்கொண்டார். தொடர்ந்து திருவிடைமருதூர் பகுதிக்கும் பயணித்து அப்பகுதி மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். டிசம்பர் 1, 2021 தனது திருவெரும்பூர் தொகுதி வாழவந்தான் கோட்டை இலங்கை தமிழர் முகாமில் 433 பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் எழுத்தறிவு கற்போம் எழுதுவோம் இயக்கம் சார்பாக 14 தன்னார்வலர் மையங்களுக்கு ரூபாய் 5.70 லட்சம் செலவில் விருதும் கேடயமும் வழங்கி சிறப்பித்தார்கள். மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும். டிசம்பர் 2 அன்பிலார் அவர்களின் பேரன் அன்பில் பொய்யாமொழி அவர்களின் அன்பு மகன் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மாணவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நண்பன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு பிறந்த நாள். திருச்சி மாவட்ட தோழர்களும் கழக தோழர்களும் தங்கள் அண்ணனின் பிறந்த நாளை கொண்டாடி தீர்த்தார்கள். கழக தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெற்ற பின்னர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து அன்பையும் வாழ்த்துகளையும் பெற்றார் அமைச்சர் அவர்கள். டிசம்பர் 3 மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்த திரு அப்துரஹ்மான் சைலிசி ரிபப்ளிக் ஆஃப் சோமாலிலாந்து வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறையும் பள்ளிகளும் சிறப்பாக செயல்படுவதாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு பள்ளி கல்வி முறையை தங்கள் நாட்டில் செயல்படுத்த ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார். ஒமைக்ரான் நோய் அதிவேகமாக பரவி வந்த சூழலில் தனது தலைமையிலான பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், அனைத்து பள்ளிகளிலும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றுங்கள், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்துங்கள் என கேட்டுக்கொண்டார். டிசம்பர் 4 தனது திருவெரும்பூர் தொகுதி துவாக்குடி முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் 71 பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு விரைந்த அமைச்சர் அவர்கள் ஒரத்தநாடு அம்மா திருமண மண்டபத்தில் 1002 பயனாளர்களுக்கும், மதுக்கூர் பகுதியில் 789 பயனாளர்களுக்கும் அரசு துறைகள் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கருவழிக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம், தொண்டராம்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எக்ஸ்ரே ECG வளாகம், பட்டுக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தையும் திறந்து வைத்தார் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். மதுக்கூர் படப்பைக்காடு பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாமை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மருங்கப்பள்ளம், பேராவூரணி, திருவோணம் ஊரணிபுரம் பகுதிகளில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். காவாலுப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இல்லம் தேடி கல்வி திட்ட வகுப்பறையை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார். டிசம்பர் 5 கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தஞ்சாவூர் ரீனா மித்ரா மகாலில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தின் பூதலூர் மற்றும் திருவையாறு பகுதிகளில் அரசு துறைகள் சார்பாக பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் திருச்சி மாவட்ட கைப்பந்து சங்கம் மற்றும் அன்பில் அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். டிசம்பர் 6 திருக்கோவிலூர் வட்டம் அரக்கண்டநல்லூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அப்பள்ளிக்கு தேவையான உதவிகள் செய்து தருவதாகவும் பெண்களுக்கு என்று தனிப்பள்ளி அமைத்து தர நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். டிசம்பர் 7 மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் முதலியார்குப்பம் கிராமத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை துவக்கி வைத்தார். அதே கிராமத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வித முன் அறிவிப்புகளும் இல்லாமல் பெற்றோரை போலவே மாணவர்கள் கல்வி கற்கும் முறையையும் தன்னார்வலர்கள் பாடம் நடத்தும் விதத்தையும் பார்வையிட்டார். 1 முதல் 5ஆம் வகுப்பு பாடங்களை 23 மாணவர்களுக்கும், 6 முதல் 8ஆம் வகுப்பு பாடங்களை 13 மாணவர்களுக்கும் 12 பெண் தன்னார்வலர்கள் கற்பித்தார்கள். டிசம்பர் 8 பதிப்பக செம்மல் கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக CSR திட்டத்தின் மூலம் 174 மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புலவர் சே ராசு அவர்களின் நூல்களை நாட்டுடையாக்கி நூலுரிமை தொகையினை புலவர் அவர்களின் குடும்பத்தாரிடம் வழங்கினார். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சந்தித்த புலவர் குடும்பத்தாரிடம் தனது வாழ்த்துக்களையும் தமிழுக்கு புலவர் சே ராசு அவர்கள் செய்த தொண்டிற்கு நன்றியினையும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார். டிசம்பர் 9
தனது திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட பாரதிதாசன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த மேதகு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடி அவர்களையும் வரவேற்றார் திருச்சி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அந்நேரத்தில் விமான விபத்தினால் முப்படை தலைமை தளபதி திரு பிபின் ராவத் அவர்கள் உயிரிழந்திருந்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் அவரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஆளுநர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் மரியாதை செலுத்தினார்கள். தனது தொகுதிக்குட்பட்ட மேல் கல்கண்டார் கோட்டை பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக புதிய மின்மாற்றிகளை துவக்கி வைத்தார். கழக பணிகளுக்காக மருங்காபுரி பகுதிக்கு சென்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கிருந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சத்துணவு கூடத்திற்குள் சென்ற அமைச்சர் மாணவர்களுக்கான உணவை சாப்பிட்டு தரத்தினை ஆய்வு செய்தார். டிசம்பர் 10 இந்திரா கணேசன் கல்வி வளாகத்தில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு வரைபட்டிகை அதாவது டேப் வழங்கி சிறப்புரையாற்றினார். காட்டூர், அரசங்குடி, நடராஜபுரம் பகுதிகளின் பல இடங்களில் புதிய மின்மாற்றிகளை திறந்து வைத்தார். மக்களின் கோரிக்கைகளை ஏற்று சுமார் 36 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றிகள் திருவெரும்பூர் தொகுதி மக்களுக்காக அமைக்கப்பட்டது. டிசம்பர் 11 எட்டயபுரம் பாரதியார் மணிமண்டபத்தில் பாரதியார் பிறந்தநாள் கவிதை போட்டி பரிசளிப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டார். மகாகவி பாரதியாரின் 140வது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களும் இனிய உதயம் பத்திரிகையும் இணைந்து இவ்விழாவினை நடத்தினார்கள். தொடர்ந்து எட்டயபுரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மகாகவி பாரதியார் நினைவு இல்லத்திற்கு சென்று பார்வையிட்டார். அன்றைய தினமே திருவைகுண்டம் முக்காணி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். டிசம்பர் 12 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை ஆஸ்கர் நாயகன் திரு AR ரஹ்மான் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சந்தித்து பேசினார். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் சென்னையில் தான் முன்னெடுக்க இருக்கும் சர்வதேச அளவில் கவனமீர்க்கும் புதிய முயற்சி குறித்து விளக்கி கூறினார். அதற்கான உதவிகளை செய்து தருவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு PK சேகர்பாபு அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐட்ரீம்ஸ் இரா மூர்த்தி அவர்களின் அலுவலகத்தை திறந்து வைத்தார்கள். இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்விலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். எளியோர் எழுச்சி விழா என இந்நிகழ்வு கொண்டாடப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களால் திமுக துவக்கப்பட்ட அதே ராபின்சன் மைதானத்தில் இவ்விழா நடைபெற்றது தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அரக்கோணம் தூய பேதுரு ஆலய வளாகத்தில் 10,000 ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சார்பாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிசம்பர் 13 மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதல் படி மக்களை தேடி முதல்வர் என்னும் மகத்தான திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மக்களின் கோரிக்கைகளை அவர்களின் இடத்திற்கே சென்று மனுக்களாக பெற வேண்டும் என்பதுதான் இத்திட்டத்தின் நோக்கம். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் மக்களை தேடி சென்று மனுக்களை பெற்றார் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பெருமகளூர் முருகன் கோவில் திடல், பேராவூரணி, வாகொல்லை ஆகிய பகுதிகளில் மக்களை தேடி சென்று அவர்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றார். மக்களின் முன்னால் உரையாற்றும் போது நம்பிக்கையுடன் செல்லுங்கள், உங்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும், உங்களுடைய பிரச்சனை என்பது இனி எங்களுடைய பிரச்சனை, அதை தீர்த்து வைப்பதுதான் எங்களின் தலையாய கடமை எனும் நம்பிக்கை வார்த்தைகளை பேசினார். மக்கள் மகிழ்வோடு வீட்டிற்கு சென்றார்கள். டிசம்பர் 14 மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் பல்வேறு மருத்துவத்துறை சார்ந்த பணிகளுக்காக திருச்சி மாவட்டம் வந்திருந்தார்கள். அவரை மாவட்ட அமைச்சர்கள் இருவரும் வரவேற்று மணப்பாறை கண்ணுடையான்பட்டி சிப்காட் வளாகத்தில் ரூபாய் 250 லட்சம் மதிப்பில் நிறுவப்பட்ட 125 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் சேமிப்பு கலனையும், முத்தப்புடையான்பட்டியில் சித்த மருத்துவ முகாமையும், திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கோவிட் நுரையீரல் மறுவாழ்வு மையம் மற்றும் புற்றுநோய் உள்நோக்கு மையத்தினை திறந்து வைத்தார்கள். அன்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவள்ளூர் மாவட்ட திருத்தணியில் துவங்கப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் இவ்விழா நடைபெற வேண்டும் எனவும் அமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக பங்கெடுக்க வேண்டும் எனவும் பணிக்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்துவிட்டு தஞ்சை மாவட்டத்திலும் பங்கெடுக்க விரைந்தார். தஞ்சை மாவட்டத்தில் 5438 சுய உதவி குழுக்கள்
மக்களுக்கு 175.74 கோடி மதிப்பிலான கடன் உதவிகள், நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு கலையரங்கம், வல்லம், நாஞ்சிக்கோட்டை, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், செங்கிப்பட்டி ஆகிய மக்களை தேடி முதல்வர் திட்டத்தின் மூலம் மனுக்களை பெற்றார். டிசம்பர் 15 புதுக்கோட்டை திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் எளியோர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் பங்கெடுத்து எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்மொழிந்தார். அதை புதுக்கோட்டை திமுக வழிமொழிகிறது என்றார் கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு கே செல்லப்பாண்டியன். இரணியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விழாவில் பங்கேற்று பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். தஞ்சாவூர் விரைந்து கீழ உள்ளூர், செல்லம்பட்டி, ஊரணிபுரம், ஒரத்தநாடு ஆகிய பகுதிகளில் மக்களை தேடி முதல்வர் நிகழ்ச்சி திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டது. தஞ்சாவூர் மதர் தெரசா பவுண்டேஷன் சார்பாக கழக இளைஞரணி செயலாளர் பிறந்தநாள் மற்றும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அன்றைய தினமே அம்மாப்பேட்டை, ஐயம்பேட்டை பகுதிகளில் மக்களை தேடி முதல்வர் திட்டத்தின் மூலம் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். டிசம்பர் 16 முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்ட மைய நூலகம் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது என பத்திரிகை செய்தி வெளிவந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அறிந்ததும் உடனே அந்த நூலகத்தை பார்வையிட ஆணையிட்டார். உடனே அங்கு விரைந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் நூலகத்தை ஆய்வு செய்து அதற்கு தேவையான உதவிகளை உடனே செய்து தருகிறேன் என உறுதியளித்தார். தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் பணி நியமன ஆணைகளை பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் அவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சிறப்புரையாற்றினார். தஞ்சாவூர் வண்டிக்கார தெருவில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டு மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்களுடன் கலந்துரையாடினார். நல்ல நிலையில் இருக்கும் பயன்பாடு இல்லாத பள்ளி கட்டிடங்களை பயன்படுத்தலாம் என பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்கினார். அன்று மாலை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை மண்டல ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தஞ்சாவூர் மண்டல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு தேவையான கல்வி சேவைகளை எடுத்துரைத்தார்கள். கட்சி பாரபட்சமின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார். டிசம்பர் 17 சோழபுரம், திருநல்லூர், கும்பகோணம், நாச்சியார் கோவில், திருவிடைமருதூர், பந்தநல்லூர், திருப்பனந்தாள் ஆகிய பகுதிகளில் மக்களை தேடி முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். அமைச்சர் அவர்களின் நம்பிக்கை அளிக்கும் பேச்சில் மக்கள் நம்பிக்கையுடன் வீடு திரும்பினார்கள். டிசம்பர் 18 திருச்சியில் நடைபெற்ற CII and TIIC இண்டஸ்ட்ரி growth கான்க்ளேவ் நிகழ்வில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். தனது சொந்த தொகுதியான திருவெரும்பூர் தொகுதிக்கு முதலீட்டாளர்களை வரவேற்பதாகவும் உரிய பாதுகாப்பு வழங்குவதாகவும் உரையாற்றியது முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கையை விதைத்தது. டிசம்பர் 19 பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை மண்ணில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமைச்சர் அவர்கள் பேராசிரியரின் பிறந்த நாளான அன்றைய தினமே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்கவிருந்த மாநாட்டு பந்தலுக்கான கால்கோள் ஊன்றினார். திருச்சி விரைந்து மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பாக CSR திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிஷப் ஹீபர் கல்லூரி இணைந்து நடத்திய தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நிகழ்வில் கலந்து கொண்டு தேர்வான இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மணப்பாறை விரைந்து சிறு மலர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருச்சி தெற்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக இந்நிகழ்வு நடத்தப்பட்டது. அதே பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்த சிறுமியை காப்பாற்றிய 9 வயது சிறுவன் லோகித்தை பாராட்டி பொன்னாடை பொருத்தினார். மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட சூழியாப்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு TK ரங்கராஜன் அவர்களின் நிதியிலிருந்து இப்பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது. தனது திருவெரும்பூர் தொகுதியில் அமைந்துள்ள துப்பாக்கி தொழிற்சாலையில் நடைபெற்ற துப்பாக்கி கண்காட்சியை பார்வையிட்டு காட்டூர் பகுதியில் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டார். சியோன் விசுவாச அசம்பிளி சார்பாக இந்நிகழ்வு நடத்தப்பட்டது. டிசம்பர் 20 சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் வெண்ணி காலடியார் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மாணவ செல்வங்களுக்காக நடைபெற்ற இலவச நினைவாற்றல் முகாமில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அக்னி சிறகுகள் அமைப்பு இந்நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தது. கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களுடன் இணைந்து திருச்சி மாவட்டம் முழுவதும் மக்களை தேடி முதல்வர் நிகழ்வில் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றார்.
இந்நிகழ்வுகள் நிறைவு பெற்றவுடன் தஞ்சை விரைந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தஞ்சை வருகைக்கான ஏற்பாடுகளை கவனிக்க தொடங்கினார். தஞ்சாவூர் கலைஞர் அறிவாலயத்தில் தஞ்சை மத்திய மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தினையும், கும்பகோணம் அண்ணா அரண்மனையில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தினையும் அடுத்தடுத்து நடத்திவிட்டு தஞ்சை தெற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தினையும் நடத்தி முடித்தார். டிசம்பர் 21 தனது திருவெரும்பூர் தொகுதி மக்கள் பணிகளில் ஈடுபட்டார். பணியக்குறிச்சி பகுதியில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் 2021-2022 நிகழ்வை துவக்கி வைத்தார். பணியக்குறிச்சி மக்களின் கோரிக்கையினை ஏற்று அப்பகுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினை ஆய்வு செய்து பழமையான கட்டிடங்களுக்கு பதிலாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் காட்டூர் சிங்கார மகால், திருச்சி தேவர் மகால், துவரங்குறிச்சி TAS ஜமால் மகால், மணப்பாறை ஆர்மேன்ஸ் மகால் ஆகிய இடங்களில் மக்களை தேடி முதல்வர் திட்டத்தின் மூலம் மக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றார். டிசம்பர் 22 சென்னை லீ ராயல் மெரிடியனில் நடைபெற்ற தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா சங்கத்தின் 100ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். டிசம்பர் 23 சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் இறந்திருந்தார்கள். இந்நிலையில் டிசம்பர் 23ஆம் தேதி திருநெல்வேலி விரைந்தார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர் வளாகத்தை பார்வையிட்டு இறந்த மாணவர்களின் இல்லங்கள் நோக்கி விரைந்தார். 3 மாணவர்களின் இல்லங்களுக்கும் சென்று பெற்றோர்களுக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொண்டார். கடினமாகத்தான் இருக்கும், ஆனாலும் இத்துயரத்திலிருந்து மீண்டு வாருங்கள் என மாணவர்களின் பெற்றோர்களிடம் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் பழுதடைந்திருக்கும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளை பார்வையிட்டார். சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் காயமடைந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் நெல்லை அரசு மருத்துவமனையில் பார்வையிட்டு ஆறுதல் கூறி மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் விரைந்து கிடைப்பதற்கு உதவி செய்வதாக உறுதியளித்தார். திருநெல்வேலி மண்டல அளவிலான பள்ளிக்கல்வித்துறை ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திருமிகு கீதா ஜீவன் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். ஆய்வுக் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள், இனிமேலும் இதுபோன்ற விபத்துகள் நடக்கக்கூடாது, சிகிச்சையில் இருக்கும் மாணவர்களுக்கு தேவையான அமைச்சராக அல்லாமல் அண்ணனாக செய்வேன் என உறுதியளித்தார். அன்றைய தினமே திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகம் மற்றும் ஈஸ்ட் விஷன் எடியூகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக TNPSC இலவச பயிற்சி முகாம் நிகழ்வினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். டிசம்பர் 24 மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வருகைக்காக தயாராகிக் கொண்டிருந்த பந்தலை பார்வையிட்டுவிட்டு திருச்சி விரைந்தார். திருச்சி அரசு மாவட்ட சித்த மருத்துவமனையில் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக நடத்தப்பட்ட 5வது தேசிய சித்த மருத்துவ தின விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு K. ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் வனத்துறை மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட அமைச்சர் என்கிற முறையில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். டிசம்பர் 25 மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தஞ்சாவூர் மாவட்ட வருகையை முன்னிட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் தஞ்சை கழக மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனை நடந்தது. தொடர்ந்து மாநாடு நடைபெற இருந்த பந்தலுக்கு சென்று பணிகளை பார்வையிட்டார். அன்று மாலை வைகரை கலைஞர் உடன்பிறப்புகள் தமிழ்ச்சங்கம் சார்பாக நடைபெற்ற காணொலி கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்விக்காக செய்த அரிய சாதனைகளை எடுத்துரைத்தார். டிசம்பர் 26 ஒரத்தநாடு புதூரில் முத்தமிழ் அரங்கம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அரங்கத்தை திறந்து வைத்தார். டிசம்பர் 27 தனது தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அன்பில் இன் திருவெரும்பூர் குழுவினரிடம் கேட்டறிந்தார். தஞ்சை மாவட்ட கழக நிர்வாகிகளிடம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வருகைக்கான முன்னேற்பாடுகளை சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். டிசம்பர் 28 சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகத்தில் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான 5வது ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பள்ளியில் பாலியல் புகார் எழுந்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், பாதுகாப்பில்லாத கட்டிடங்களை இடிப்பது, மாணவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கல்வி செயல்பாடுகளில் சிறப்பாக செயலாற்றிய மாவட்டங்களை பாராட்டி அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடம் தலா 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். கூட்டம் முடிந்தவுடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தனியார் பள்ளிகள் விடுமுறை நாட்களில் வகுப்புகள் நடத்தப்படுவது பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டது. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. உரிய புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.
மாணவர் மனசு எனும் தலைப்பில் அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டி வைக்கப்படும் எனும் அறிவிப்பையும் வெளியிட்டார். சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையத்தில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு PK சேகர்பாபு அவர்களின் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை உயர் அலுவலர்களும் தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அன்று மாலை தரமணி ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிலையத்தில் பொது நூலகங்களுக்கான ஒருங்கிணைந்த நூல் பட்டியலை வெளியிட்டு தலைமை உரையாற்றினார். பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக இந்நிகழ்வு நடத்தப்பட்டது. தியாகராயா நகர் தனியார் அரங்கத்தில் தி ஹெட்வே ஃபவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவையாற்றும் தன்னார்வலர்களுக்கு இன்க்ளூசிவ் இந்தியா கான்க்ளேவ் விருது வழங்கி சிறப்புரையாற்றினார். பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நகைச்சுவையாக பேசியது அங்குள்ள பெண் தன்னார்வலர்கள் மற்றும் பெண் சாதனையாளர்களிடம் பாராட்டை பெற்றது. டிசம்பர் 29 தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் திராவிட களஞ்சியம் தொகுப்பு நூல் வெளியீட்டு தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று நடைபெற்ற முதல் பள்ளிக் கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போதே திராவிட களஞ்சியம் திட்டம் செயல்படுத்தப்படும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அன்றைய தினமே திருச்சி விரைந்து கழக தோழர்கள் இல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தஞ்சை விரைந்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார்கள். தஞ்சை கலைஞர் அரங்கத்தில் தன்மான தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர்களின் முழு உருவ சிலையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார். மறுநாள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்கவிருந்த மாநாட்டு பந்தலை பார்வையிடுவதற்காக பந்தலுக்கு விரைந்தார் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தனது அரசியல் ஆசானுக்காக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரங்கத்தை பார்வையிட்டுவிட்டு சில திருத்தங்களை விழா ஏற்பாட்டாளர்களிடம் கூறினார். டிசம்பர் 30 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தஞ்சை மண்ணில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேருரையாற்றினார். எந்த மண்ணிலும் வளரும் மரம் என தஞ்சை மாவட்டத்தின் பணிகள் மூலம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிரூபித்துள்ளார். அன்று அன்பில் அழைக்கிறார் என்றார் பேரறிஞர் அண்ணா. இன்று நானும் சொல்கிறேன், அன்பில் அழைக்கிறார், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழைக்கிறார் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த வாழ்நாள் பரிசு என்றார்கள் தொண்டர்கள். அன்று மாலை திருச்சி மாவட்ட நலத்திட்ட பணி வழங்கும் விழாவிற்காக திருச்சி விரைந்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். திருச்சி மாவட்டத்தின் அமைச்சர் என்கிற முறையில் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் திருச்சி விரைந்தார். திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய அடிக்கல், சீரமைக்கப்பட்ட சத்திரம் பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு திட்டப் பணிகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்தார். ஜனவரி 1 சென்னை முகாம் அலுவலகத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்களது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டார்கள். ஜனவரி 2 மயிலாடுதுறை கழக தொண்டர்களின் அழைப்பை ஏற்று மயிலாடுதுறை பயணமானார். மயிலாடுதுறை கழக தோழர் இல்ல விழாவில் கலந்து கொண்டார். ஜனவரி 3 சைதாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 15 வயது முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நிகழ்வை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற வீதி விருது வழங்கும் விழா நிகழ்வில் கலந்து கொண்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் மற்றும் கல்வி மேலாண்மை குழு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பயணப்படும் கலைஞர்களுக்கு உதவித்தொகையும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்து சிறப்புரையாற்றினார். கழக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது தொகுதிக்குட்பட்ட திருவல்லிக்கேணி நடுக்குப்பத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வை துவக்கி வைத்தார். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் உயர் தொடக்க நிலையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டார். ஜனவரி 4 மாண்புமிகு முதல்வர் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட சத்திரம் பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KA நேரு அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பேருந்து சேவையினை துவக்கி வைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கௌரவித்தார்கள். தனது திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மணப்பாறை, திருச்சி கல்லுக்குழி, பெல் தொழிலாளர் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை திருச்சி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் துவக்கி வைத்தார்கள். சைதாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி
நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 15 முதல் 18 வயதினருக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நிகழ்வை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து தனது திருவெரும்பூர் தொகுதி பெல் தொழிற்சாலை பகுதியில் 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் முகாமை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார். அன்றைய தினமே விழுப்புரம் விரைந்து விழுப்புரம் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளி கட்டிடங்களின் நிலை, பெண் குழந்தைகளின் பள்ளி சேர்க்கை விகிதம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஜனவரி 5 சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுவிட்டு புழல் மத்திய சிறைவாசிகளுக்கு எழுத்தறிவு சான்றிதழ் மற்றும் நூல்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். மாண்புமிகு சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்களின் தலைமையில் இந்நிகழ்வில் பெண் சிறைவாசிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி வழங்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உரையாற்றினார். தேசிய அளவிலான சிலம்பாட்டம் போட்டியில் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த மாணவி வி ச மோஷிதா அவர்களும், மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வென்ற உதயநிதி ஸ்டாலின் குத்துச்சண்டை அமைப்பினரும் அமைச்சர் அவர்களை முகாம் அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். ஜனவரி 6 என் திருவெரும்பூர் குழுவினரிடம் தனது தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கைகள் பற்றி கேட்டறிந்தார். இதுவரையில் எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதையும் கேட்டறிந்தார். ஜனவரி 7 சென்னை முகாம் அலுவலகத்தில் கழக தோழர்களையும் தொண்டர்களையும் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். ஜனவரி 10 திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பி விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினார். ஜனவரி 11 மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக பொது நூலக இயக்ககத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட தற்காலிக தட்டச்சு பணியாளர்களுக்கான நியமன ஆணைகளை வழங்கினார். ஜனவரி 12 சென்னை முகாம் அலுவலகத்தில் தனது துறை சார்ந்த அலுவல் பணிகளை மேற்கொண்டார். பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். ஜனவரி 13 மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சுயம் அறக்கட்டளை மாணவ செல்வங்கள் வாழ்த்து அட்டைகளை பரிசளித்தார்கள். அவதானிப்பு கலை கலைஞர் திரு வெங்கடேஷ் அவதானிப்பு கலை ஓவியத்தை அமைச்சர் அவர்களுக்கு பரிசளித்து தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாணவ செல்வங்களுக்கு தனது அன்பையும் நன்றியினையும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார். ஜனவரி 14 தமிழ்நாட்டு பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஜனவரி 15 சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய ஆதரவை வழங்குவார் எனவும் மாடுபிடி வீரர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவார் எனவும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்திருந்தார் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அதை நிறைவேற்றும் காலம் வந்தது. தனது திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பெரிய சூரியூர் கிராமத்தில் வரலாற்று புகழ்மிக்க ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அன்பில் கிராமத்தில் புரவலர் ஐயா அன்பில் தர்மலிங்கம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஜனவரி 16 தனது திருவெரும்பூர் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக அமைக்கப்பட்ட என் திருவெரும்பூர் குழுவினருடன் கலந்தாலோசித்தார். ஜனவரி 17 புதுக்கோட்டை மாவட்ட திமுகவின் அழைப்பை ஏற்று புதுக்கோட்டை ஆலங்குடி வன்னியன் விடுதி கிராமத்தில் 62ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். கழக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சார்பாக வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் தங்க நாணயங்களை பரிசளித்தார். கீரனூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1593 மாணவிகள் பயிலும் வகையில் 12 கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் தோழமை கட்சிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டார். தனது திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட காட்டூர் பகுதி கைலாஷ் நகரில் சோழா இறகுபந்து பயிற்சி மையத்தினை, அதாவது சோலா பேட்மிண்டன் அகாடமியை திறந்து வைத்தார். ஜனவரி 19 சென்னை முகாம் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். ஜனவரி 21 தனது திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட கூத்தைப்பார் பேரூரில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். கீழக்குறிச்சி கிராம விவசாய பெருங்குடி மக்களின் கோரிக்கையினை ஏற்று அரசு நேரடி கொள்முதல் நிலையம், திருநகர் புதுப்பிக்கப்பட்ட சிறுவர் பூங்கா ஆகியவற்றை திறந்து வைத்தார். அன்பில் நகரில் அன்பில் நகர் கூட்டமைப்பு சார்பாக மரக்கன்று நடும் விழாவினை துவக்கி வைத்தார். நடனக்கலையில் பல சாதனைகளை புரிந்த மாணவர் AMB WRH முனைவர் மா மோனிஷ் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து பாராட்டுகளையும் அன்பையும் பெற்றார். ஜனவரி 22 சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தனது ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். நூலகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளையும் கேட்டறிந்தார். ஜனவரி 24
சென்னை தலைமை செயலகம் தனது அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாணவர்களின் நலனுக்கு சாதி மதம் தடையாக இருக்கக்கூடாது எனவும் மாணவர்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளை பள்ளி கல்வித்துறை எப்போதும் மேற்கொள்ளும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தினார். ஜனவரி 25 தினமும் காலை தனது முகாம் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அமைச்சர் அவர்கள். ஜனவரி 25 அன்று பொதுமக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்று விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சென்னையில் தனது முகாம் அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பாக நடைபெற்ற குடியரசு தின விழாவிலும் கலந்து கொண்டு பாரத சாரண சாரணியர் மாநில தலைமையகத்திலும் தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் தேசிய அளவில் சிறப்பாக செயலாற்றிய அலுவலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான அரசு இருமொழி கொள்கையிலிருந்து எப்போதும் பின்வாங்க எனவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு பள்ளிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் தெளிவுபடுத்தினார். ஜனவரி 27 கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டார். ஜனவரி 28 சென்னை முகாம் அலுவலகத்தில் பொதுமக்களையும் கல்வித்துறை அதிகாரிகளையும் சந்தித்துவிட்டு திருச்சி மாவட்டம் நோக்கி பயணமானார். ஜனவரி 29 திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களின் தலைமையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருச்சி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அன்றைய தினமே தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்கிற முறையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் பணியாற்ற தஞ்சாவூர் மாவட்டம் விரைந்தார். தஞ்சாவூர் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வழக்கறிஞர் அணி சார்பாக வேட்பாளர்களுக்கான கையேட்டினை வெளியிட்ட அமைச்சர் அவர்கள் திமுக வேட்பாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் விதிமீறல் நடந்தால் உடனே தலைமை கழகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என உரையாற்றினார். தொடர்ந்து தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பாக பட்டுக்கோட்டையிலும் வடக்கு மாவட்டம் சார்பாக தஞ்சாவூரிலும் மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் கூட்டங்கள் நடைபெற்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சொந்த மாவட்டமான தஞ்சாவூரில் அதிகப்படியான இடங்களில் வெற்றி என்பதை விட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என தொண்டர்களிடம் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தி பேசினார். ஜனவரி 30 நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தஞ்சையின் அனைத்து கழக மாவட்ட பகுதிகளிலும் மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. வடக்கு, தெற்கு, மத்திய மாவட்டங்களில் அடுத்தடுத்து கழக நிர்வாகிகளின் கூட்டத்தை நடத்தி முடித்தார். ஜனவரி 31 திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக் கொண்டார்.